தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம ஒரு வாரமாக வீடியோ போடலை. அதுக்கான காரணம் நம்ம வெளியூர் போயிட்டோம். அதுக்காக இப்போ அதனுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அந்த 5ஆம் தேதி, அதாவது மண்டே, நமக்கு பை என்ட்ரியும் கிடைக்கல, செல் என்ட்ரியுமே கிடைக்கல. அப்போ நோ ட்ரேடிங் டே. அதே மாதிரி 6ஆம் தேதி டியூஸ்டே, அன்றைக்கி நமக்கு பை என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு, செல் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருந்ததுனால. இது 7ஆம் தேதி, அதாவது நேத்தி. இப்போ நேற்று என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, பாதி தூரம் போயிட்டு திருப்பியும் கீழே வந்துட்டு திருப்பி பாதி தூரம் போயிட்டு மேலே வந்திருக்கு. இது ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட், அதாவது மேலேயும் போகல கீழேயும் போகல, இப்படி சுற்றி அடிச்சிருக்கான். ஆனால் ஓவரால் ட்ரெண்டுன்னு பார்த்தோம்னா செல் ட்ரெண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 46,300க்கு கீழே எப்பப்பெல்லாம் டச் பிரேக் ஆகுதோ அப்போல்லாம் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது, 3 மந்த்து டைம் ஃப்ரேம் படி. இப்போ நேற்று என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், பார் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அப்போ தான் லைவாக தெரியும் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு, இப்போ இன்றைக்கி டைமிங் என்ன, டைம் 9 மணி ஆகுது, 9:15 ஆகுது. மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்னா, கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகும், மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகும், நடுவில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இப்போ மார்க்கெட்டு மேலேருந்து இந்த எம்ஜிஆர் லைனுக்கு மேலே பிரேக் ஆகுதுன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து நம்மளுடைய செல் ஜோன் வரைக்கும் கால் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுபோக இந்த எம்ஜிஆர்லேருந்து மார்க்கெட்டு கீழே பிரேக் ஆகுது, அதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அப்படி போகும்போது அங்கேருந்து இந்த பை ஜோன் வரைக்கும் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி அதுலேருந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை சார், எனக்கு அப்படிலாம் முடியாது, நான் ரொம்ப சிம்பிளாக பயம் இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழேருந்து மேலே போய் செல் ஜோன், அதாவது 46,167 கிட்ட வரும்போது ஒரு 200 பாயிண்ட் ஐடிஎம்லேயோ இல்லை 100 பாயிண்ட் ஐடிஎம்லேயோ என்ன பண்ணுங்கள், புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்போது 45,800 வரும்போது ஒரு 200 பாயிண்ட் கீழே ஐடிஎம்மில் கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்டாவது ஐடிஎம்மில் கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள், மார்க்கெட் கீழே போயிருக்கா மேலே போயிருக்கான்னு சொல்லி. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுங்க, கீழே தான் வருது. அதுக்கு என்னங்க நம்ம சொல்லலாம், இந்த இடத்துல பாருங்கள். இந்த கேண்டில் ஒரு டோஜி கேண்டில், அதுவும் கீழ் நோக்கி வரக்கூடிய டோஜி கேண்டில். இதோட பாடி கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா, விக்கு மேல் நோக்கி பெருசாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். அடுத்த கேண்டிலும் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இதோட ஹையை நோட் பண்ணுங்கள், இதோட லோவை நோட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ண உடனே திருப்பியும் இந்த ரெட்டு கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட் வரைக்கும் மேலே வரும். இந்த ரெட்டு கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட் என்ன, 45,930. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, 45,958 வரைக்குமே வந்திருக்கு. இப்போ அது கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனை பை பண்ணி இது கிட்ட வரும்போது ப்ராஃபிட்டு புக் பண்ணலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இல்லைன்னா இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக ரெடியாக இருக்கணும் 45,500 கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு. இப்போது நான் செட்டிங்ஸில் போகிறேன். டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன், எந்த மாற்றவே இல்லை. எஸ்எல் மட்டும் டைனி டு எஸ்எல், டார்கெட் மட்டும் டைனி டு டார்கெட்டு. இப்போ பை ஆக்டிவேட் ஆனதுனால நான் ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். கூடவே செகண்ட் செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்க, ரிவர்சல் ட்ரேடிங்கும் போகணும். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரிவர்சல் ட்ரேடிங்க்கு போகணும். அதுக்காக நம்ம அப்படி எடுத்து வச்சுக்கிறோம். சரி, இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த இடத்துல ஆன உடனேயே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு அடுத்த கேண்டில்லே கொடுத்துருச்சு. 886 போயிருக்கு, நமக்கு 889, அதாவது ரெண்டாவது கேண்டலில் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 45 குவான்டிட்டி எடுத்தோம் அப்படின்னா 15 குவான்டிட்டியை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற 30 குவான்டிட்டிக்கு ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சுருங்க. சப்போஸ் மார்க்கெட் திருப்பி மேலே போகுதுன்னா அடுத்த 15 குவான்டிட்டி, அதாவது ஒரு லாட்டுங்கிறது 15 குவான்டிட்டி மினிமம்.
அப்போ ஒரு லாட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி காஸ்ட்டு வச்சுருங்க. செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட் புக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருங்க. தேர்ட் டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஓவராலாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இல்லை சார் நான் என்ன ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ண முடியும்னா ஒன்று வாங்குங்க, ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க, அவ்வளோதான். இப்போ சப்போஸ் எஸ்எல் ஹிட் அடிச்சு என்ன பண்ணணும், அப்படியே கீழே வரணும். இந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ணிடணும். கீழே வந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். பாருங்கள் எத்தனை ட்ரிப் நமக்கு பை ஆக்டிவேட் ஆகுது, ப்ராஃபிட் கொடுக்குது. மறுபடியும் கொடுத்துருக்கு, மறுபடியும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ திருப்பி பை ஜோனில் தான் நிற்கிது. திருப்பியும் மேலே போகுது, திருப்பியும் ப்ராஃபிட்டில் தான் இது வரைக்கும் இருக்குது. 4-5 ட்ரிப்பு நமக்கு ரீஎன்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிட்டு செகண்ட் செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. செகண்ட் செல்லில் ஆல்மோஸ்ட் 2 டார்கெட் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம ரிவைஸ் இப்போ இங்கே ஒரு 3 லாட் எடுத்தோம்னா எஸ்எல்லை ரிவைஸ் பண்ணிடணும். அதாவது எஸ்எல்லை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா குறைச்சிக்கிட்டே வரணும். டார்கெட்டை வந்து கூடியமான வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்ணணும். இது வந்து நேத்தியோட இது கடந்த 2 நாளாக நமக்கு மண்டேவும் டியூஸ்டேவும் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. அதை நீங்கள் லைவாகவே பார்த்தீங்க. சரி, அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம், டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு. கரெக்டான முறையில் பை ஆக்டிவேட் ஆகிட்டு உடனே டார்கெட் கொடுத்துருச்சு. செகண்ட்லேயும் செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்கே எடுக்க போகிறது இல்லை. ஏன் எடுக்க போகிறதில்ல, நமக்கு இங்கே எடுத்து இங்கே ப்ராஃபிட்டு. சப்போஸ் இதில் லாஸ் ஆனால் மட்டும்தான் செகண்ட் செல்லுக்கே போகிறோம். அப்படி இல்லாட்டி பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா அன்றைக்கி செல்லெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இங்கே எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் இங்கே நம்ம ட்ரேடிங்க்கு போகிறோம். சரியா? அப்போ நமக்கு இங்கேயே நமக்கு ப்ராஃபிட் முடிஞ்சிடுச்சு. அதாவது பையிலே நமக்கு ப்ராஃபிட் முடிஞ்சிடுச்சு. நம்ம செல்லுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி, வேறு என்ன? அப்புறம் வந்து நம்ம MSTI ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை ட்ரேட் பண்ணலாம். இதுலேயும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ MST ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நமக்கு பை சைடே போகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் செல் சைடு தான் போயிருக்கு. அதுலேயும் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு ட்ரேடிங் மெத்தடை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரியும் என்றைக்கு ட்ரெண்டு வரும், என்றைக்கு நான் ட்ரெண்டிங் மார்க்கெட் வரும்னு சொல்லி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். நீங்களும் நம்ம லைஃப் டைம் கஸ்டமர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டுமே கிடச்சிரும். MST iCore 2.0க்கு i10 2.0 உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். மேலும் எந்த டவுட் இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.